ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு அதிகாரம் 8. மார்க்கு அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 27. மார்க்கு அதிகாரம் 8 இறைவார்த்தை 27. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீடர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தள்ளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாத சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் யார்? உங்களை தான் கேட்குறேன், நான் யார்? சரி, நம்ம அருள் சகோதரி தாயார் யார்? சரி, இப்படி நமக்கு ஒரு எண்ணம் வருது, அப்படி தானே? சரி, இப்போ கண்ணை மூடிட்டு நான் யார் அப்படின்ட்டு நீங்கள் உங்களே கேட்டு பாருங்க கொஞ்ச நேரம். நான் யார்? ஏதாவது தோணுதா? ஒன்றும் தோணாது. ஆனால் அடுத்தவங்களை பற்றி நான் யாருன்னு கேட்கும்போது கொஞ்சமாவது தோணும், அப்படி தானே? பொதுவாக நம்மளை பற்றி நாம் அதிகமாக அறிந்து வைப்பதில்லை. ஆனால் அடுத்தவர்களை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறோம். அடுத்தவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் என்ன, அவங்க எந்த நிலையில் எந்த மூடில் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் நம்மை பற்றி நாம் இதுவரை அதிகமாக அறியவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்போ நம்மை பற்றி நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு செல்ஃப் ரிசர்ச், அப்போ ஒரு சுய ஆய்வு, நம்மை பற்றிய ஒரு சுய ஆய்வு. இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் நடக்கிறது. சில பொருட்களை பற்றி ஆய்வுகள் நடத்துகிறாங்க. நிறைய பொருட்கள், அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, நிறைய விலங்குகள், மிருகங்கள், பறவைகள், இவங்களை பற்றிலாம் ஆராய்ச்சி நிறைய நடத்துகிறாங்க. மனுஷர்களை பற்றி நடத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இன மக்களை பற்றி ஆராய்ச்சிகள், அதுபோல் ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி ஆராய்ச்சிகள், ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள், ஏன்னா தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பழக்க வழக்கம், இதுகளை பற்றிலாம் நிறைய உலகத்தில் நிறைய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன, ஒரு நாளைக்கு 10 ஆராய்ச்சிகள் வெளியிடப்படுகிறதாம் உலகத்தில் 10 ஆராய்ச்சிகள்னா ஏதாவது பற்றி ஆய்வு செய்து இது எப்படி, இதனுடைய தன்மை என்ன, ஒரு கண்டுபிடிப்பாக அது உலகத்திற்கு நாம சொல்ல வேண்டும். அதை பற்றி ரொம்ப நல்லா படிப்பாங்க. படித்து அதை பற்றிய ஒரு முழு ஆய்வு. ஆனால் நான் யார் என்ற ஆய்வு இன்னைக்கு நடக்கிறதா? இல்லை. அதை பற்றி ஆராய்ச்சிகள் மிக குறைவு. மற்ற உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை பற்றியும், எல்லா மனிதர்களை பற்றியும், எல்லா விலங்குகள், பறவைகள், எல்லா நிகழ்ச்சிகளை பற்றியும் ஏகப்பட்ட ஆய்வுகள் இருக்கிறது. ஆனால் நம்மை பற்றி ஆய்வு இல்லை. செல்ஃப் எக்ஸாமினேஷன்,
நிறைய தேர்வுகள் நடக்குது. என்ன பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுதுறீங்க, கல்லூரியில் அதுமாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம், இப்படி நீட் எக்ஸாம், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்குது. ஆனால் நம்மளை பற்றி நாம் எக்ஸாம் என்னைக்காவது எழுதியிருக்கிறோமா? இல்லை. நம்மை பற்றிய ஒரு தேர்வு, செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதே போல் அந்த காலத்தில் நான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அந்த நாளை திருப்பி பார்ப்பார்கள். என்ன நல்ல காரியம், என்ன கெட்ட காரியம் செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி பார்ப்பாங்க. அப்போ கெட்ட காரியம், தீய பழக்கம், தீய காரியம் ஏதாவது செஞ்சேன்னா அதை வேண்டாம், நாளைக்கே செய்யக்கூடாது, சே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு மனம் வருந்துவோம். நல்ல காரியம்னா வெரி குட், இன்னும் அதை விட நல்லதாக செய்ய வேண்டும். அப்போது இதுதான் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ். இப்படி இந்த சுய ஆய்வு, நான் யார், என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் எப்படிப்பட்டவன் உண்மையிலேயே, மக்கள் என்ன எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் நான் யார், இப்படிங்கிறத பற்றி நாம் நம்மையே தோண்ட வேண்டும், நம்மையே அலசி ஆராய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27 நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள். சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய தத்துவ மேதை, அவர் சொல்லுவார், உன்னையே நீ அறி என்று சொல்லுவார். நோ தை செல்ஃப் என்று சொல்லுவார். பல நேரத்தில் மற்ற எல்லாத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், மற்ற எல்லா பொருட்களை பற்றி அறிவு இருக்கிறது, ஆனால் என்னை பற்றி அறிவு இருக்கிறதா? செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் விஸ்டம். அப்போ மற்ற வெளியே உள்ள உலக பொருட்களை பற்றிலாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனால் என்னை பற்றி நான் தெரிந்து வச்சிருக்கிறேன். அதான் உன்னையே நீ அறி, நோ தை செல்ஃப். அதுபோல இன்னொரு அறிஞர் சொல்லுவார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகளிலும் மேலான தலை சிறந்த கண்டுபிடிப்பு நான் யார் என்று கண்டுபிடிப்பது தான். இன்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய மின்சாதன உபகரணங்கள், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சு உலகத்தை கொடுத்துட்டாங்க, நாங்கள் பயன்படுறோம், நாம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பலாம். ஆனால் நான் யார் என்று கண்டுபிடிப்பது தான் தலையான முதன்மையான ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு என்று ஒரு அறிஞர் சொல்லுகிறார். இயேசு 3 ஆண்டுகளாக போதிச்சார், இறையாட்சியை பற்றி போதனை. அதை நிறைய கதைகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக, நிறைய ஓமைகள் மூலமாக, என்ன மழை பொழிவுகள் மூலமாக, பல்வேறு விதமான முறைகளில் அவர் மக்களுக்கு தன்னுடைய போதனையை வெளிப்படுத்துகிறார். அதை கேட்டு பலர் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதே போல அற்புதங்கள், அதிசயங்கள் செய்தார், நிறைய புதுமைகள், இப்படிதானே நிறைய புதுமைகள், மிரக்கிள்ஸ், அருங்குறிகள் நிறைய செய்தார். இறந்தவர்களை உயிர் கொடுத்தார், இன்னும் உடல் நோய் சுகம் இல்லாதவர்களுக்கும் சுகம் கொடுக்கின்றார். சரி, இப்படிலாம் செஞ்சுட்டு அப்ப ஆண்டவர் இயேசு, நான் உண்மையிலே நான் யார், மக்கள் என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சுய ஆய்வு நடத்த வேண்டும் என்பதற்காக சீடர்களிடம் கேட்கிறார். சரிதானே? சரி, இடம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வச்சு கேட்கிறார்? 27வது வசனம், பிலிப்பு செசாரியா, பிலிப்பு செசாரியா, அந்த இடத்துல வச்சு கேட்கிறார். ஏன்னா இடம் முக்கியம். நம்ம ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள், சொல் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே தெருவில் ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், செயல்படுவோம். என்ன ஒரு ஊர்ல அப்படி இருப்போமா? இல்லை, வேறுபடும். அப்போ இந்த பிலிப்பு செசாரியா ஊரை தேர்ந்தெடுத்து, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து, ஏன் அங்க அந்த கேள்வியை கேட்க வேண்டும்? அப்ப பிலிப்பு செசாரியாவில் ஏதாவது இருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பு அம்சம் என்ன? முதலாவது, ஏரோதினுடைய மகன் பிலிப்பு, பெரிய ஏரோதினுடைய மகன் பிலிப்பு, அவர் தன்னுடைய நினைவாகவும் அரசர் அகுஸ்து சீசர் அவருடைய நினைவாகவும் பல நினைவு சின்னங்கள், பல பெரிய பெரிய கட்டடங்கள், மண்டபங்கள் அவைகளெல்லாம் கட்டி பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை உருவாக்கினான். அதுதான் இந்த பிலிப்பு செசாரியா நகரம். இரண்டாவது, பிற கடவுள்கள் பால், பான், ஜியூஸ் என்ற இந்த கடவுள்களுக்கான கோயில்கள் நிறைய அந்த ஊர்ல இருந்தன. அப்போ இந்த இடத்துல பல கடவுள் கோயில்கள் உள்ள, அரசர்களுடைய பேரும் புகழும் பெருமை விளங்கிய நினைவு சின்னங்களை கொண்ட இந்த பிலிப்பு செசாரியாவிலே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து, இந்த இடத்துல மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார். சரி, சீடர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? 28வது வசனம், மார்க் 8:28. சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் திருமுழுக்கு யோவான் சொல்றாங்க, சிலர் இறைவாக்கினர் ஒருவர், எரேமியா இறைவாக்கினராக இருக்கலாம் என்று சொல்றாங்க.
சரி, இப்ப எலியா, ஏன் எலியான்னு சொல்றாங்க? மக்கள் இயேசுவை எலியான்னு சொல்றாங்க. அப்போ எலியாவுக்கும் இயேசுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும், அது ஒத்த பண்புகள் இருக்கணும். அப்ப என்ன ஒத்த பண்புகள்? வல்ல செயல்கள். இறைவாக்கின் எலியா நிறைய வல்ல செயல்கள் செய்வார், நிறைய மிரக்கிள்ஸ், நிறைய அதிசயங்கள், அருங்குறிகள் செஞ்சார். நோயிற்றவர்களுக்கு சுகம் கொடுத்தார். சாரிபாத்திலே ஏழை கைம்பெண் என்ன அவர்கிட்ட கேட்குறா, எனக்கு சாப்பாடு ஏதாவது? ஐயா, எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான், ஒரு கரண்டி மாவும் ஒரு இது எண்ணெயும் தான் இருக்குது, பரவாயில்ல நீ கொண்டு வா. அதன் பிறகு அது ஒரு புதுமை நடக்கிறது. அந்த கலையத்தில் மாவு தீரவே இல்லை, எண்ணெயும் குறையவே இல்லை. புதுமை. இப்படி ஏகப்பட்ட புதுமை செய்தார். நோய்களை குணப்படுத்துகிறார், இறந்தவர்களை கூட எலியா உயிர் கொடுக்கிறார். அதே போலதான் இயேசு நோய் நொடியில உள்ளவர்கள், ஏகப்பட்ட நோய் நொடியில் உள்ளவங்களுக்கு சுகப்படுத்துகிறார், பேய் ஓட்டுகிறார், இறந்தவர்களையும் உயிர் கொடுக்கிறார். அப்போ இவர் எலியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் வாழ்றாரு. எளிய உடை உடுத்து, ஒட்டக மயிராடை, சாதாரண சாப்பாடு, காட்டு தேன் தான் சாப்பிட்டு வந்தார். இதைத்தான் நாம் மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். இதே போலத்தான் இயேசுவும் எளிய உடை தான், அப்படிதானே, சாதாரண எளிய உடை. அவர் பாலைவனத்தில் இருந்தார். பாலைவனத்தில் எதுக்கு போனாரு? அவர் தங்கி 40 நாள் அங்கே இருந்து ஜெபம் செய்து தனது பணியை துவங்குவதற்காக ஒரு உத்வேகத்தை பெற வேண்டும் என்பதற்காக போறார். அவரும் பாலைவனத்துக்கு போயிருக்கிறார், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்ப பாத்தீங்களா, அப்ப 2 பேருக்குள்ள ஒப்புமைகளை பாத்தீங்களா? அதே போல திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்தை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். இயேசுவும் அதே நற்செய்தி அறிவித்தார். திருமுழுக்கு யோவான் மனமாற்ற நற்செய்தி என்ன? மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மத்தேயு 3:1-2. திருமுழுக்கு யோவான் யூதாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17, மத்தேயு 4:17, இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்ற தொடங்கி. பார்த்தீங்களா, 2 வார்த்தை ஒன்று தான், 2 பேரும் ஒரே வார்த்தையை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அப்போ மக்கள் மனம் மாற வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானும் பறைசாற்றுகிறார், இயேசுவும் பறைசாற்றுறார். அப்போ மக்களுக்கு சீடர்கள், மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன? அப்போ சரிதான், அப்போ திருமுழுக்கு யோவான் தான், திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து திருமுழுக்கு யோவான் அவருடைய ஒரு போதனையில எப்படி இருந்துச்சு? ஒரு அதிகாரம் இருந்தது. உண்மையை சுட்டி காட்டினார், நீதிக்காக குரல் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் நாம பார்க்கலாம். அங்கு ஏரோது அவர் செய்த தவறை சுட்டிக்காட்ட இவர் தவறவில்லை. திருமுழுக்கு யோவான் அது பெரிய அரசராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, தவறு என்பது தவறுதான். அப்போ உண்மையை சுட்டிக்காட்டினார், உண்மைக்கு குரல் கொடுத்தார், நீதிக்கும் அவர் குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7-10, மத்தேயு 3:7-10, 7வது வசனம். பரிசேயர்கள் சதிசேயர்கள் அவங்கெல்லாம் திருமுழுக்கு வருவதை கண்டு திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப பாத்தீங்களா, நீதிக்காக குரல் கொடுக்கிறார், உண்மைக்காக நெத்தி அடி. 10வது வசனம் வாசிங்க. மரங்களினுடைய வேர்களில் அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று. அவருடைய போதனையை பார்த்தீங்களா, இவ்வளவு அதிகாரத்தோட, பயங்கரமா. இயேசுவும் அப்படிதான், இயேசுனுடைய போதனையும் அதிகாரத்தோட இருந்தது. மக்கள் சொல்றாங்கல்ல, இவருடைய போதனை என்ன அதிகாரத்தோட இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் காற்றையும் கடலையும் கட்டளையிடுகிறார், அவை அடங்குகிறதே அப்படின்னு சொல்லி. அதே போல இயேசுனுடைய போதனை இவரே போல உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நீங்கள் பழுவான சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள், சட்டங்களை பெருக்குகிறீர்கள், மக்களை கஷ்டப்படுத்துகிறீர்கள், இது தவறு, ஐயோ உங்களுக்கு கேடு. பரிசேயரை சதிசேயரை, ஐயோ உங்களுக்கு கேடு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிவேடக்கார மறைநூலறிஞரே என்று இயேசுவும் என்ன செய்யறாரு? நெத்தியடியா அடிக்கிறார், நீதிக்கும் உண்மைக்காக. அப்ப பாத்தீங்களா, நம்ம திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுக்கும் நிறைய ஒத்த பண்புகள் இருக்கு. அப்ப அதனால திருமுழுக்கு யோவானாக இருக்குமோ என்று அவர்கள் நினைத்தார்கள். அடுத்து இறைவாக்கினராக இருக்கலாம் என்று
சொல்லப்படுகிறது, அப்படிதானே? அப்ப இயேசுவும் இறைவாக்கினர் போல போதித்தாரு. தந்தை சொல்லுகிறார், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்ப இறைவாக்கினர்களும் யாவே இறைவன், தந்தை இறைவன், அவர் சொன்னதை தான் சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில். அதே போலதான் இயேசு, தந்தையும் நானும் ஒன்று, தந்தை எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறாரோ அதே நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல இயேசு சொல்றாரு. 3 விதங்கள்ல இயேசுவை பற்றி செய்திகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா பொதுவாக யூதர்கள், அங்க உள்ள மக்கள் பழைய ஏற்பாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எதனாலும் அங்கே தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இயேசு யார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யாரை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரை பற்றி அவர்கள் சொல்லுவதை நாம் பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து கொஸ்டின் கேட்கிறாரு, என்ன, நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள்? முதல்ல என்ன கேட்டார்? நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நான் யார் என நீங்கள், சீடர்கள், நீங்க என்ன சொல்றீங்க? மார்க் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நாம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க? பேதுரு மெஸ்ஸியா என்று சொல்லுகிறார். மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். பழைய ஏற்பாட்டிலே குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் இவர்கள் எல்லாம் கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள். அப்ப இவர்கள் தான் அவங்களுக்கு மெஸ்ஸியா பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல, இயேசு வாழ்ந்த காலத்துல மெஸ்ஸியா யார், அவர் எப்படி இருப்பார், என்ன ஒரு எதிர்பார்த்திருந்தார்கள் யூதர்கள், சீடர்கள், இவங்க எல்லாம் மக்கள் எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலத்திலே மெஸ்ஸியா யார், அவர் எப்படி இருப்பார்? அப்ப 5 விதமான ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே மெஸ்ஸியா யாரு, அவர் எப்படி இருப்பார்? 5 விதமான எதிர்பார்ப்புகள். 1, தாவீதின் வழிமரபிலே வந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசராக இருப்பார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32. அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அப்ப தாவீதின் வழிமரபில் வரக்கூடிய ஒரு அரசர். அடுத்து, உரோமையர் கீழே இந்த யூதர்கள் அடிமைகளாக பல ஆண்டுகளாக இருந்தார்கள். அப்ப இந்த அடிமைத்தனம் எப்பொழுது நீங்கும், எப்பொழுது நாங்கள் விடுதலை ஆவோம், எப்பொழுது நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்போம், எப்பொழுது நாங்கள் தன்னாட்சி, எங்கள் நாட்டை நாங்கள் எப்பொழுது ஆளுவது, எங்களுக்கென்று ஒரு அரசர் வருவார், அவர்தான் மெஸ்ஸியா என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போ இந்த அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை கொடுத்து, சண்டை போட்டு விடுதலை கொடுத்து ஒரு நலமான ஒரு எதிர்காலம், வளமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குபவர் தான் மெஸ்ஸியா என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். 2வது, அவருக்கு எதிராக எழும் போரிலே அவரே வெற்றி பெறுவார். யாரு? மெஸ்ஸியா, வரக்கூடிய மெஸ்ஸியா. அவருக்கு எதிராக அண்டை நாடுகள் போர் தொடுக்கும் பொழுது அந்த போரிலே மெஸ்ஸியா அவரே வெற்றி பெறுவார், எதிரிகளை சம்மட்டியாக மாற்றுவார், எதிரிகளை முறியடிப்பார். விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரம் 3-4. விடுதலை பயணம் 15:3-4. போரில் வல்லவர் ஆண்டவர், அவர் தான் வெற்றி பெறுவார். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். அமிழ்த்தப்பட்டனர். அப்போ பகைவர்கள் எல்லாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். 3வது, உலக நாடுகளை கைப்பற்றி அவர்தான் அரசாழ்வார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது, அவரது அரசு தான் நிலைத்து நிற்கும். அப்போ ஒவ்வொரு நாடா கைப்பற்றி எல்லா நாட்டையும் கைப்பற்றி அந்த மெஸ்ஸியா தான் ஒரே அரசர், ஒரே நாடு ஒரே அரசர், மற்ற எல்லா நாடுகளும் கைப்பற்றி அவர்தான் அரசராக இருப்பார். அந்த மெஸ்ஸியா, அவருடைய ஆட்சி, அவருடைய அரசாட்சி நிலைத்திருக்கும், என்றுமே அழியாது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 14. தானியேல் 7:14. ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கே கொடுக்கப்பட்டன. எல்லா நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அப்போ ஒரே அரசன், எல்லா நாடுகள், அவர்தான் மெஸ்ஸியா. அவருடைய ஆட்சி உரிமை என்றுமே உள்ளதாகும், அதுக்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்தும் போகாது.
அப்ப நான் அடுத்து நான்காவது, ஒரு அமைதியை, ஒரு நன்மையை, ஒரு புதிய யுகத்தை, புதிய மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் உருவாக்கக்கூடியவர் தான் மெஸ்ஸியா என்று எதிர்பார்த்தார்கள். திருவெளிப்பாடு புத்தகம் 21:1, புதியதொரு விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கண்டேன், முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டது. அப்போ ஒரு புதிய மண்ணகம், ஒரு புதிய விண்ணகம், பழசெல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு. ஐந்தாவது, வரக்கூடிய மெஸ்ஸியா எருசலேம் நகரை புதுப்பிப்பார். திருவெளிப்பாடு 21:5, அரியணையில் வீற்றிருக்கக்கூடியவர் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குவேன் சொல்கிறார். அப்ப பாத்தீங்களா, அப்ப 5 விதமான எதிர்பார்ப்பு. மெஸ்ஸியா யார் என்று இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனா சரி, இப்போ இயேசு உண்மையிலேயே யார்? அவர் சுய ஆய்வு செய்து பார்க்கிறார். அப்போ மக்கள் பல விதங்களில் சொல்றாங்க, சீடர்கள் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட மெஸ்ஸியா? இந்த 5 சொல்லப்பட்ட யூதர்கள் எதிர்பார்த்த இந்த 5 பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய மெஸ்ஸியாவா இயேசு கிறிஸ்து, அல்லது வேற பண்புகளை கொண்டிருந்தாரா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, மெஸ்ஸியாவினுடைய பண்புகள் 5. துன்புறும் மெஸ்ஸியா. அப்ப மேல சொல்லப்பட்ட இது எல்லாம் அழிந்து போயிற்று. அப்ப யூதர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள், சீடர்கள், அவங்க கொண்டிருந்த, சாதாரண மக்கள் கொண்டிருந்த அந்த ஒரு மெஸ்ஸியாவை பற்றி இந்த 5 எதிர்பார்ப்பு, அந்த மனக்கோட்டை உடைந்து சுக்குநூறாக மாறிவிட்டது. அதைத்தான் நாம பார்க்கிறோம். மார்க் 8:31 ஒரு துன்புறும் மெஸ்ஸியாவாக இருக்கிறார். பலவாறு துன்பப்படவும், மானிட மகன், கடவுளுடைய மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும். அப்ப இயேசு கூறினார். அப்போ இயேசுவை பொறுத்த மட்டிலே மெஸ்ஸியா யார் அப்படின்னா இதுதான். ஒரு துன்புறும் ஊழியன், பாடுபட்டு அவர்கள் சிலுவையிலே, அவமானத்தின் சின்னமான சிலுவையிலே அறைந்து கொல்லுவார்கள். என்னடா இது, கொல்றது? மெஸ்ஸியாவா சாக போறாரு? அவரு மற்றவங்களெல்லாம் கொண்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும், இத்தனை வருஷமா அடிமையிலாக இருக்கிறோம் அப்படின்லாம் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா, பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இது உமக்கு நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர், போ அப்பாலே சாத்தானே, நீ மனித முறைப்படி சிந்திக்கிறார், இதான் மெஸ்ஸியா, நான் அப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம். எசாயா 50:6. இந்த முதல் வாசகம் எசாயா 50:6. அடிப்போருக்கு என் முதுகையும், தாடையை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். பாத்தீங்களா? நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்ப இப்படி ஒரு அவமானம் படக்கூடியவர் மக்களுக்காக, ஆண்டவருக்காக. 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2. மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீங்க அதை பற்றி தான் அறியணும். மெஸ்ஸியா யார்? அவர் சிலுவையில் அறையப்பட்டார். பார்த்தீங்களா? அப்போ உண்மையான மெஸ்ஸியா இயேசுவை பொறுத்த மட்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். துன்புறும் மெஸ்ஸியா, துன்புறும் ஊழியர் தான் மெஸ்ஸியா. கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதையும் பற்றி உங்களுக்கு பறைசாற்றவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை பற்றி தான் நான் உங்களுக்கு பறைசாற்றுறேன். அவர் தான் மெஸ்ஸியா. அவர் இறப்பாரு சிலுவையில், ஆனால் உயிர் தழுவார்.
அதே போல நிறைய சீடர்கள் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு நிறைய சீடர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இருந்தாங்களா? துன்புறும் ஊழியராக இருந்தாங்க, நிறைய பாடுபட்டாங்க, நிறைய அடி கசையடி, நிறைய துன்பங்கள், பவுல் பட்ட வேதனைகள் எல்லாம் கொடியது. அப்ப அவர் உண்மையான மெசியாக்களாக வாழ்ந்து காட்டினார்கள். திருத்தூதர்கள், புனிதர்கள், நாம் பார்க்குறோம் இன்னைக்கு எவ்வளவோ புனிதர்கள், அவங்கெல்லாம் சும்மா சாதாரணமாக இருந்தாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவை போதிக்கும் பொழுது, நன்மையை செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுதான் இறைவாக்கினர் எரேமியா சொல்லுவார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், நன்மைக்கு கைமாறு தீமையா? ஆண்டவரே, நான் நன்மை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கைமாறு தீமை கிடைக்குது. நீர் சொல்ற வார்த்தையை நான் சொல்றேன், அவங்க என்ன அடிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. என் உயிரை பறிக்க குழி பறிக்கிறார்கள். பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இறைவாக்கின எரேமியா கஷ்டப்பட்டிருக்காரு பாருங்க. எரேமியா 8:18, எரேமியா 8:18, துயரம் என்னை மேற்கொண்டது, என் உள்ளம் நலிந்து போயிற்று. எரேமியா 10:19, எரேமியா 10:19, ஐயோ நான் நொறுங்குண்டேன், என் காயம் கொட்டியது. அப்ப பாருங்க, இறைவாக்கினர் எரேமியா துன்புறும் ஊழியராக இருந்தார். அவர் கதறார். அதே போல யோபு, என் பிறந்த நாள் சபிக்கப்படுக, எவ்வளவு அவருடைய உடைமைகள் எல்லாம் இழக்கப்பட்டது, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தை உடவே இல்லை. ஆண்டவருக்காக துன்புறும் ஊழியராக அவர் இருந்தார். பாருங்க, இறைவாக்கினர் எரேமியா துன்புறும் ஊழியர் தான். அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு, ஆனா ஆண்டவர் அழைச்சாரு. ஆண்டவரே, என்னை மயக்கினீர், நானும் மயங்கி போயிட்டேன், நீ சொன்னீரு வந்தீரு, ஆனா கடைசியில என் குடும்ப பொழப்பே போயிடுச்சு, என்ன சந்தோஷமா இருக்கவில்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார். அப்ப ஆண்டவருக்காக, அதுதான் மெஸ்ஸியா, அதுதான் மெஸ்ஸியாவினுடைய உண்மையான ஒரு பண்பு. இறைவாக்கினர் எரேமியா சொல்வார், மத்தளம் போல ரெண்டு பக்கமும் அடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி, அப்படித்தானே? இப்ப ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை சொல்லாம இருந்தா இயேசு அடிப்பாரு, சொன்னா அவங்க அடிப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் பல இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நமது இப்போதைய மறை சாட்சியார் புனித தேவசகாயம் பிள்ளை எவ்வளவு கொடிய வேதனைகள்லாம் பட்டிருக்கிறாரு ஆண்டவருக்காக. அப்போ இதுதான் உண்மையான ஒரு மெஸ்ஸியாவுக்குரிய பண்புகள். அப்போ சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், இறைவாக்கினர்கள், புனிதர்கள் மெஸ்ஸியாக்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப மெஸ்ஸியா யார் என்பதை ஆண்டவர் ஒரு வழிகாட்டி சென்று விட்டார். நாம் அவருடைய வழித்தோன்றல்கள், அவரை பின்பற்றி அவருடைய சீடர்களாக இருக்கிறோம். நாமும் மெஸ்ஸியாக்களாக மாற வேண்டும். எப்பொழுது? நம்மிடையே பல மெஸ்ஸியாக்கள் இருக்கிறார்கள், நாம் கண்டறிய வேண்டும். எனவே நாமும் ஆண்டவரை போல ஒரு மெஸ்ஸியாவாக, பிறருக்காக, ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக, நன்மைக்கு பதில் கைமாறு, நன்மை செய்யும் பொழுது தீமைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும் பொழுது அதை தாங்கி கொண்டு ஒரு தூய வாழ்க்கை வாழும் பொழுது நானும் ஒரு மெஸ்ஸியாதான். அதைத்தான் தாகூர் சொல்லுவார், உன்னை நீ மறந்து விடு. இந்த வேதனைகளை தாங்கணும் அப்படின்னா உன்னை நீ மறந்து விடு. முதல்ல சாக்ரட்டிஸ் உன்னை நீ அறின்னு சொல்லுவாரு, ஆனா இவர் உன்னை நீ மறந்து விடு. அப்படின்னாதான் அடுத்தவனை நினை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை நீ நேசிப்பது போல அடுத்தவரையும் அன்பு செய், தன்னலம் மறந்து பிறர் நலம். எனவே அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஒரு துன்புறும் ஊழியராக நமது பாடுகள், அன்றாட சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக மாறுவோம். அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.